கண் விழித்து கஷ்டப்பட்டாலும் அவன் பாடுபட்டாலும் தேவனுடைய பாதுகாவல் மட்டும் இல்லை என்றால் இவை எல்லாமே ஒரு நொடி பொழுதில் இல்லாமல் போய்விடும். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தூங்கா இரவுகள் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறது. நான் கண் விழிக்கிறதுனால அல்ல பாதுகாக்கப்படுவது, எனக்காக உறங்காமல் தூங்காமல் நல்ல கரங்களை தட்டி ஆமென். இந்த கண் விழிப்பு யாக்கோபுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபே, நீ கண் விழித்ததுனால அல்ல காக்கப்படுவது. நீ பாரு, உன் குடும்பம் எல்லாம் அக்கறையிலே படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது உன்னோடு கூட கண் விழித்திருக்கிறது யார் என்பதை பாரு. உன் மனைவி அல்ல, உன் மக்கள் அல்ல, உன் வேலைக்காரர்கள் அல்ல. தாயின் வயிற்றில் தோன்றும் முன்னமே உன்னை தெரிந்தெடுத்து, தாயின் வயிற்றில் உற்பவித்தது முதல் உன்னை ஆதரித்து, தாயின் வயிற்றிலிருந்து உன்னை எடுத்து உன்னை வளர்த்து ஆளாக்கின உன் தேவன். அப்பதான் யாக்கோபு பார்க்கிறான், கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவரே, நீங்க கண் விழித்திருக்கிறீர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இந்த கண் விழிப்பில் இந்த சத்தியத்தை தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும். என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அது மட்டுமல்ல, அவனுக்கு கற்றுக் கொடுத்த அடுத்த ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? என்ன சம்பாதித்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும், சில சூழ்நிலைகளை நம்ம தனியாக தான் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஆமென். சில சிச்சுவேஷன்ஸ் நம்ம தனியாக தான். அந்த நேரத்தில் நம்ம பார்த்தா நம்மளை சுத்தி தான் எல்லாரும் ஓடிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. தனியாக இந்த தூங்கா இரவு யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்த அடுத்த பாடம் என்ன தெரியுமா? பாரு, எல்லாரும் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் எல்லாரும் இருப்பாங்கன்னு நீ நினைக்கவே நினைக்காத. திடீரென்று கிளைமேட் சேஞ்ச் ஆகும், சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். அப்போ எத்தனை பேர் இருந்தாலும் நீ எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணுவ? நான் தனிமை. இயேசுவை சுத்தி 12 பேர் இருக்கும்போது இயேசு சொல்றார், நீங்க எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிருவீங்க, எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிருவீங்க. அது மட்டுமல்ல, யாக்கோபுக்கு அந்த இரவு கற்றுக் கொடுத்த மூன்றாவது பாடம் என்ன தெரியுமா? தேவனோடு உள்ள உறவு மட்டும்தான் நம்பிக்கை. தேவனோடு உள்ள உறவு மட்டும்தான் நம்பிக்கை. அவன் மிகவும் நேசித்தது யாரை தெரியுமா? ராகேலை. ஆனால் இந்த இரவு அவன் யாரை போய் பற்றி பிடிக்கிறான் தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தூதாயும் பழங்களை கொடுத்து இந்த இரவு என் கணவன் எனக்கு வேணும்னு சொன்ன ஆள் யாரு தெரியுமா? லேயாள். ஆமென். ஆனால் இந்த இரவு, இந்த வேதனையின் இரவு யாக்கோபு ராகேலுக்கும் வேண்டாம். நேத்து வர யாக்கோபு பயங்கர டிமாண்ட், அவருக்கு பயங்கர டிமாண்ட். ஆமென். இன்னைக்கு வர நீங்க பயங்கர டிமாண்ட் உங்களுக்கு இருக்கும். ஒரு ஏசா வந்தா போதும். டிமாண்டும் கிடையாது, டைமண்டும் கிடையாது, யாருக்கும் வேண்டாம். ராகேல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. லேயாள், லேயாள் இங்க வேணா அங்க போவா, அவளுக்கு ஏற்கனவே அதனாலதான் அவரே ஆற்று கடத்தி விட்டார். இங்க வந்துடாத, முங்கி செத்துருவேன், நீ அங்கேயே நில்லு. நேத்து வர யாக்கோபு அவ்வளவு, அவனுக்கு எல்லாருக்கும் வேணும். தூதாயும் பழம் ரொம்ப ப்ரெஷியஸ், அது கிடைக்காது, அதுல மெடிசின் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அதை விடுவோம், அது நமக்கு விஷயம் இல்லை. அது ரூபன் போய் கஷ்டப்பட்டு பறித்து கொண்டு தாயார்ட்ட கொடுக்கும் போது ராகேல் கேட்கிறான், அது தருவியான்னு. எதை பார்த்தாலும் எடுத்து வச்சிருவான் அந்த ராகேல். லாபான் வீட்டில் இருக்கிற விக்கிரத்தையும் தூக்கி வச்சிருவான், எல்லாத்தையும் தூக்கி வச்சு ஆத்மாவை மட்டும் விட்டுட்டான். அவ்வளவு. இன்னைக்கு இந்த நைட்டு தூதாயும் பழம் போய், ஆமா, ஒரு அழுகுன பழம் கூட இல்ல, யாருக்கும் வேண்டாம் இந்த யாக்கோபு. சில நேரத்தில் அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம நிற்போம்.
நேற்று வரை எல்லாத்துக்கும் என்னதான் கால் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த ஃபங்க்ஷனாலும் நான் இல்லைன்னா ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ட்ரிப்பு போட்டு கடத்தி இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட என் பக்கத்துல இல்ல. நேத்து வரை யாக்கோபே உன் வேல்யூ வேற. நீ புரிஞ்சுக்கோ, இது எதுவுமே நிலையானதே கிடையாது. நிலையானது ஒன்னே ஒண்ணுதான், உங்க சமூகம். உங்க சமூகம் நல்ல கைகளை தட்டி தேவனோடு உள்ள உறவு மட்டும்தான். அதனாலதான் எல்லாரையும் அக்கறை கடத்தினவன் ஆண்டவரை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறான். எல்லாரையும் அக்கறை கடத்தினான். ஆமே, வேலைக்காரங்கள் அக்கறை கடத்தினான், லேயாள் அக்கறை கடத்தினான், ராகேலையும் அக்கறை கடத்தினான். ஆனா ஆண்டவரை மட்டும் நான் உங்களை விட மாட்டேன், நான் உங்களை விட மாட்டேன். ஏன் இந்த தூங்கா இரவு தெரியுமா? தேவனோடு உள்ள உறவு இன்னும் ஆழமாய், இன்னும் அதிகமாய் உறுதிப்படுவதற்காக நல்ல கரங்களை சட்டி ஊடா காரவா சாந்தா நாலாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபே, நீ இவைகளை நினை. அது மட்டுமல்ல, இந்த தூங்கா இரவு நீ பயப்படுவதற்கான இரவு அல்ல, நீ போராடுவதற்கான இரவு. அவன் தேவனோடு என்ன செய்தானா? போராடினான். தேவனோடு போராடினான். அவன் தன் காரியத்தை எல்லாம் சொல்லுறான், அழுறான், கெஞ்சுறான். இதுதான் அவனுடைய போராட்டம். ஆண்டவரை என்ன பிளஸ் பண்ணியே ஆகணும். ஆண்டவரே, சில தூங்கா இரவுகளை தேவன் அனுமதிக்கும் போது அது தேவ சமூகத்தில் போராடுவதற்கான தருணம், நேரம். ஆமே, நீ போராடு. ஆமா, எந்த டிஸ்டர்பன்ஸும் உனக்கு வராது. யாரும் வந்து தொந்தரவு பண்ணல. ஆமே, இது உன் வாழ்க்கையே மாற்றி போடுகிற இரவு. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அது மட்டுமல்ல, அவன் புரிந்து கொண்டான், எனக்குள்ளேதான் மாற்றம் தேவை. ஆமென். அந்த தூங்கா இரவு யாக்கோபுக்குள் ஒரு மாற்றத்தை கொடுத்தது. கர்த்தர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றின போது, ஆமென், 32:31 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்றென்று சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளே வெளிச்சம் வந்தது, வெளியே சூரியன் உதித்தது. ஆமென். இதே யாக்கோபு முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவன் தன் கோலின் மேல் சாய்ந்து கொண்டு தொழுது கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:21. ஆமென். எபிரேயர் 11:21. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்புடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அவன் நிம்மதியா படுக்கிறான், நிம்மதியா படுக்கிறான். அவன் பிரயாசத்துக்கெல்லாம் பலனை பார்க்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கண் விழித்து குடும்பத்தை பாதுகாத்தவன் கடைசியில் எப்படி மாறுறான் தெரியுமா? அத்தனை பேருக்கும் என்னென்ன ஆசீர்வாதம் உண்டோ. ஆமென். ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இந்த வசனம் எல்லாரும் சுதந்திரிக்கணும் இயேசுவின் நாமத்துல. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாம். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவர்கள், நான் இந்த சரித்திரத்துக்குள் போகவில்லை, ஆனா அந்த வேர்டை மட்டும் பாருங்க. அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான். அடுத்த வார்த்தையை கவனிங்க. மார்க் பண்றவங்க மார்க் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சிருக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவரே, இது என் வாழ்க்கையா, என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதமா எனக்கு தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. அவன் அவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவன் அவனை ஆசீர்வதித்தான். அவன் அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி அவன் அவனை ஆசீர்வதித்தான். யோசேப்புக்கு என்ன சொல்லணும்? பென்யமீனுக்கு என்ன சொல்லணும்? ஆமென். இல்ல, ரூபனுக்கும் சிமியோனுக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம், யூதாவே, உனக்கெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்படி சொன்ன ஒருத்தர் உண்டு. யார் தெரியுமா? ஈசாக்கு. ஈசாக்கு. ஈசாக்குக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க தான்? 2 பிள்ளைங்க தான்.
ஆனா 2 பேருக்கும் கொடுக்கிறதுக்கு இல்ல. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? 12 பிள்ளைங்க. ஈசாக்கு 100 மடங்கு பலனை அடைத்தார். வீட்டுக்குள்ள போனா மனைவி கூட ஒரே விளையாட்டு. நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும். இப்படி கண் விழிப்பு யாருக்கு இல்ல தெரியுமா? ஈசாக்கு இல்ல. ஆனா 2 பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறதுக்கான ஆசீர்வாதம் அவர்கிட்ட இல்ல. ஆனா யாக்கோபு 12 பிள்ளைங்க. அவனுக்குரியதை உன் தூங்கா இரவு தேவனோடு உள்ள உறவுல உறுதிப்படுமானால் உன் தலைமுறைக்கு ஆசீர்வாதம் இன்னொரு கையில் இருந்தல்ல, உன் கையில் இருந்தே